கேரள எல்லை மாநிலமான கன்னியாகுமரியில் ஓணம் பண்டிகை வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. மலையாள மக்களின் வசந்த விழாவாக கருதப்படும் ஓணத்திற்காக கன்னியாகுமரி மாவட்டம் இறைமன்துறையில் படகு போட்டி நடத்தப்பட்டது. இதுகுறித்து நமது செய்தியாளர் ஆல்வின் அளித்த தகவல்களை தற்போது பார்க்கலாம். கேரளாவில் இன்று திருவோணம் என்பது வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதனுடைய ஒரு பகுதியாக கேரளாவை சார்ந்திருக்கக்கூடிய எல்லை பகுதியான கன்னியாகுமரி மாவட்டத்திலும் இந்த திருவோணம் என்பது வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த திருவோணத்தை முன்னிட்டு இன்று இந்த கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய தொடர்ச்சியாக இந்த திருவோண தினத்திலே பல்வேறு போட்டிகளையும் இந்த பகுதி மக்கள் ஏற்பாடு செய்து நடத்தி வருகிறார்கள். அதனுடைய ஒரு பகுதியாக தற்போது பல்வேறு கிராமங்களை சேர்ந்த மக்கள் கலந்து கொள்ளக்கூடிய படகு போட்டி என்பது இங்கு நடைபெற்று வருகிறது. அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரதான ஆறான தாமிரபரணி ஆற்றில், அதாவது கடலில் கலக்கக்கூடிய அந்த இடத்திலிருந்து மிக முக்கியமான இடத்திற்கு இந்த படகு போட்டி என்பது நடத்தப்பட்டு வருகிறது. பல்வேறு கிராமங்களை சேர்ந்த மக்கள் இந்த இடத்திலே கண்டுகளித்து வருகிறார்கள். ஏராளமான மக்கள் இந்த கடற்கரையில் இருந்து போட்டியில் பங்கேற்கக்கூடியவர்களை உற்சாகமும் படுத்தி வருகிறார்கள். அதனுடைய நேரடி காட்சிகளை எல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக நம்மோடு செல்லசுவாமி இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். எத்தனை ஆண்டுகளாக இந்த படகு போட்டியை நடத்திட்டு வரீங்க? இந்த ஓணம் பண்டிகையை எப்படி கொண்டாடிட்டு இருக்கீங்க? கடந்த 26 ஆண்டுகளாக இந்த படகு போட்டிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வயக்கலூர், பருத்திக்கடவு, அதே போன்று இறையுந்தரை, பூத்தரை பகுதியைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொள்கின்ற இந்த போட்டி என்பது கடந்த 10 தினங்களாக விளையாட்டு போட்டி, அத்தப்பூ போட்டி போன்ற போட்டிகள் எல்லாம் எந்த பாகுபாடும் இல்லாமல் அத்தனை பகுதி மக்களும் கலந்து கொள்கின்ற நிகழ்ச்சியாக இந்த போட்டி நடைபெற்று இன்றைக்கு இறுதி நாளான இன்று இந்த படகு போட்டி என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நிச்சயமாக அவர் கூறிய கருத்துக்களை கேட்டிருப்போம். அதே போன்று இந்த திருவோணத்தை முன்னிட்டு பல்வேறு போட்டிகளையும் இந்த பகுதி மக்கள் நடத்தி வருகிறார்கள். தற்போது பார்க்கலாம், இந்த படகு போட்டியில் பங்கேற்கக்கூடியவர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய விதமாக ஏராளமான மக்கள் இரண்டு கரைகளிலுமே திரண்டு அவர்களுக்கு உற்சாகப்படுத்தி வருகிறார்கள். தற்போது இந்த படகு போட்டியினுடைய நிறைவாக இந்த கிராம மக்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அவர்களுடைய முதல் போட்டியாக அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இதைத் தொடர்ந்து பல்வேறு இடங்களிலும் இந்த படகு போட்டி ஒருபுறம் நடைபெற்றாலும் அதே போன்று அந்த மன்னரை வரவேற்கக்கூடிய விதமாக அத்திப்பு கோலமிட்டும் இந்த பகுதி மக்கள் மன்னரையும் வரவேற்று இந்த விழாவை வெகு விமரிசையாக கொண்டாடி வருகிறார்கள் என்பது மட்டும் தற்போதைய கள யதார்த்தமாக இருக்கிறது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சம்பத் மற்றும் மார்த்தாண்டம் செய்தியாளர் ரமேஷுடன் ஆல்வின், கன்னியாகுமரி.